ஒரு ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு ஒட்டிட வேண்டியதான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அவுட்லைன்லேயும் மிரரை வந்து நம்ம மேனுவலாக கையால் வச்சு எல்லா அவுட்லைன்லையும் ஒட்டிடுறோம். ஒட்டின பிறகு என்ன பண்ணுறேன், அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக ஆன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஹெட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரேம் மூவ் பண்ணிட்டோம். இப்போ மூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னா எங்கே ஸ்டாப் ஆகிருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது கடைசியில் எங்கே ஸ்டாப் ஆனிச்சோ அங்கே கொண்டு வந்த பிறகு தான் நம்ம ஆன் பண்ணணும். அப்போது ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், டைரெக்டாக ஆன் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த இருக்கு இல்லைங்களா எண்டு, இது கொடுத்து ஒரு டிக் கொடுத்தோம்னா கடைசியில் எங்கே ஸ்டாப் ஆனிச்சோ அங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணால் வந்து இதுக்கு மேலே உள்ள லேயர் இருக்குது இல்லைங்களா, ஸ்டிக்கர் மிரருக்குள்ள மேலே உள்ள லேயரு, அந்த லேயர் ஃபுல்லாக முடித்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு தான் ஆன் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள லேயர் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிசைன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக க்ளியர் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்க வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். Thank you.